ஆந்திராவைச் சேர்ந்த 19 வயது பெண் 8 திருமணம் செஞ்சிருக்காரு. 9வது திருமணம் செய்த நேரத்தில்தான் வசமாக சிக்கியும் இருக்காரு. கடந்த 2 நாட்களாகவே இந்த பெண் வாணியை பற்றி தான் சோசியல் மீடியாவில் செய்திகள் வலம் வந்தவரை இருக்கு. தனிப்படை வைத்து அந்த பெண்ணை தேடும் படலம் தொடர்கிறது. இப்போது அவரை பற்றின கூடுதல் தகவல்கள் வெளியாகி மேலும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஆந்திராவைச் சேர்ந்த வாணி என்கிற 19 வயது பெண் இச்சாபுரம் பகுதியில் வசித்து வராரு. தன்னுடைய அத்தை சந்தியா என்பவருடன் சேர்ந்து திருமண மோசடி செய்து வாழ்ந்து வந்திருக்காரு. சமீபத்தில் வாணி கர்நாடகாவில் உள்ள துர்கா தேவி கோவிலில் ஒருவரை திருமணம் செஞ்சிருக்காரு. பிறகு திருமணம் முடிந்து சொந்த ஊருக்கு வாணியை புது மாப்பிள்ளை அழைத்து சென்றிருக்காரு. ஆனால் விஜயவாடா வசனிபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் பாத்ரூம் செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆகியிருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த மணமகன் குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியிருக்காங்க. ஆனால் வாணி எங்கும் இல்லாததால் நேரடியாக இச்சாபுரம் சென்று வாணியின் அத்தையிடம் தகவலை சொல்லலாம் என்று சென்றிருக்காங்க. ஆனால் அங்கே வாணி இருப்பதை கண்டு 2வது முறை அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் இது குறித்து விசாரித்ததற்கு பணத்திற்காகவே இந்த திருமணம் நடைபெற்றது தெரிய வந்திருக்கு. இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த மணமகன் குடும்பத்தினர் கல்யாணத்துக்கு 1.5 லட்சம் பணத்தை கேட்டிருக்காங்க. அதற்கு வாணியும் அவரது அத்தையும் நாங்கள் பணத்தை தந்து விடுகிறோம், இன்றிரவு நீங்கள் இங்கேயே தங்கி கொள்ளுங்கள் என சொல்ல மணமகன் குடும்பத்தினர் அத்தை வீட்டில் தங்கியிருக்காங்க. மறுநாள் காலை பார்த்தபோது வாணியும் அத்தையும் அங்கிருந்து எஸ்கேப் ஆனதும் தெரிய வந்திருக்கு. இதனால் 4வது முறை அதிர்ச்சியடைந்த மணமகன் குடும்பத்தினர் இச்சாவரம் போலீஸில் புகாரும் கொடுத்திருக்காங்க. போலீசாரும் இது குறித்து விசாரணை நடத்திய போது தான் வாணிக்கு ஏற்கனவே 8 முறை திருமணம் நடந்தது விஷயம் அறிந்து 5வது முறை அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. கணவர் அதாவது இளைஞர்களை திருமணம் செய்து மோசடி செய்வது குறித்து ஏற்கனவே போலீஸுக்கு ரகசிய தகவல்களும் சென்றிருக்கு. எனவே வாணியை போலீசார் ஏற்கனவே வலைவீசி தேடி வராங்க. இப்போது 9வதாக புகார் வரவும் மீண்டும் வாணியை தேடும் படலம் போலீசார் இறங்கியிருக்காங்க. வாணியை பொறுத்தவரை பெற்றோரை இழந்தவர். வாணி குழந்தையாகவே இருக்கும்போது இறந்திருக்காங்க. இதனால அவரது தாய் வழி அத்தையான சந்தியா என்பவர் வாணியை வளர்த்து வந்திருக்காங்க. சிறு வயதிலேயே வாணியை தனது மோசடி வேலைகளுக்கு சந்தியா பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு வலை வீசி அவர்களை திருமணம் செய்து அவர்களிடம் நகை, பணம், காஸ்ட்லி பொருட்களை சுருட்டி கொண்டு செல்வதை முழு நேர வேலையாகவே செஞ்சு வந்திருக்காங்க. இதுவரை கர்நாடகா, ஒடிசா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இவர்கள் திருமண மோசடியை செஞ்சுருக்காங்க. அதிலும் திருமணம் செய்ய தயாராக இருக்கும் இளைஞர்களையே வாணி டார்கெட் செய்தும் வந்திருக்காங்க. அதிலும் முன்கூட்டியே திருமண செலவுக்காகும் பணத்தை தருபவர்களுக்கு முன்னுரிமையும் தந்திருக்காங்க. அவர்களையே திருமணம் செய்து அடுத்த சில நாளில் பணம், நகையுடன் தப்பியும் விடுவாங்க. இப்போதைக்கு வாணியால் ஏமாற்றப்பட்ட 2 கணவர்கள் மட்டுமே புகார் தந்திருக்காங்க. காரணம், வாணிக்கு இப்போது 19 வயதாகிறது. இதற்கு முன்பு திருமணங்களை செய்தபோது வாணி மைனராக இருந்திருக்காரு. 18 வயதுக்கும் கீழுள்ள பெண்ணை திருமணம் செய்தது தெரிந்தால் போலீசாரிடம் மாட்டிக்கொள்வோம் என்பதால் மற்ற இளைஞர்கள் போலீஸுக்கு போகாமல் இருந்திருக்காங்க. எனவே வாணிக்கு 19 வயதுக்கு பிறகு நடந்த திருமணத்தால் பாதிக்கப்பட்ட 2 கணவர்கள் மட்டுமே இச்சாபுரம் போலீஸில் புகாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க நினச்சா நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.